விஜய் வந்து அஜித்குமார் அவங்களுடைய பெற்றோர்களை நேரில் போய் சந்தித்திருக்கிறார். சந்திச்சுட்டு 2 லட்சம் ரூபா கொடுத்துட்டாரு. பாவம் அவருடைய பிள்ளையை இழந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நஷ்ட ஈடு கொடுக்கறது பல பேர் கொடுத்தா நல்லது தானே அந்த குடும்பத்திற்கு. வீட்டுக்கு தேடி போகிறார். ஸ்டாலின் துடித்து போகிறார். மறுபடியும் எதுவும் கடையிடுவாங்களோ. 2 லட்சம் ரூபா கொடுத்தாங்க விஜய். நீங்கள் தான் அரசாங்க வேலை கொடுத்துட்டீங்கல்ல, நீங்கள் தான் வந்து அரசாங்க வேலை போக இலவச வீட்டு மனை கொடுத்துட்டீங்கல்ல. விஜய் 2 லட்சம் கொடுத்துட்டு போகிறாரு. உடனே ஸ்டாலின் நான் 5 லட்சம் கொடுக்குறேன்னு அறிவிக்கிறார். குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும், அதுதான் எங்கிட்ட மாட்டிடுவோம்னு சொல்லி 5 லட்சம் ரூபாயை கொடுத்துருக்கிறார் ஸ்டாலின். இலவச மனை, மறுபடியும் அரசாங்க வேலை, அதுபோக 5 லட்சம் ரூபாய் ஏன் கொடுக்க வேண்டும், அதுவும் ஒரு சந்தேகம் வருது. அதனால் விஜய் வந்து கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த யோகியர் ஒருத்தர் இருக்கார்ல அமீர் ஜாஃபர் சாதிக், அதாவது போதை வழக்கில், போதை மருந்து கடத்தல் வழக்கில், போதை மருந்து நான் குடித்தவன் இல்லை பாவம், இந்த ஸ்ரீகாந்த் இந்த கிருஷ்ணா மாதிரி இல்லை, அவங்களே பிடிச்சி உள்ளே போட்டாங்க பாவம், பெயிலில் வரல. ஜாஃபர் சாதிக்கு போதை மருந்தை கடத்தினாள். அந்த கடத்தினால்கிட்ட பணம் வாங்கி படம் எடுத்தார்ல ஒரு டைரக்டர் அமீர்னு, அவரை வச்சு பேச விட்டுருக்காங்க. யார்? விஜயை திட்ட சொல்லு. விஜய் அவர் என்ன சொல்கிறாரு, அமீர் விஜய் போனார், ஏன் விஜய் சீக்கிரம் வெளியில் வர சொல்லுங்கள், எவ்வளோ நாள் உள்ளே இருப்பார், தேர்தல் நெருங்கிருச்சுன்னு நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், ரொம்ப நாளாக உள்ளே இருக்கீங்க, தேர்தல் நெருங்கிருச்சு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லுங்கள். விஜய் வெளியில் வந்து தான் அந்த இறந்தவங்க வீட்டுக்கு போய் பணத்தை கொடுத்துருக்காரு. உங்கள் ஸ்டாலின் வீட்டை விட்டு வெளியில் வரல. ஏன் தைரியம் உள்ளவராக இருந்தால் எத்தனையோ பேர் இறந்தவர்கள் வீட்டுக்கு நேரே போய் இழப்பீடு தொகுதியை கொடுத்த அந்த ஸ்டாலின் ஏன் அஜித்குமார் இதுக்கு வீட்டுக்கு போய் அந்த இலவச பட்டாமடியும் அரசு பணியும் ஆடையும் கொடுக்க வேண்டியதானே, ஏன் போகலை? அதுக்கு விஜயாச்சும் போய் நேரில் போய் 2 லட்சம் கொடுத்துருக்காரு. அமீரை வச்சு பேச விடுறாங்க. விஜய் வந்து வெளியில் வரணும், ஏன் விஜய் வெளியில் வரலையா? விஜய் பரந்தூர் மாநில விஷயமாக நேராக போய் அந்த மக்களை எல்லாம் சந்திச்சாரா இல்லையா? அவர் மாநாடு ஒன்று நடத்துனார் விஜய் அங்கே நம்ம விக்கிரவாண்டியில். அதில் விஜய் வெளியில் வந்து மக்களை சந்தித்து தானே, அவங்க தொண்டர்களை சந்தித்து தானே பேசுனார்.